Hey guys, welcome back. Welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. ப்ரீவியஸ் வீடியோவில் ஆட்டோ என்கோடர்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஆட்டோ என்கோடர்ஸ் ஆர்கிடெக்சர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டோ என்கோடர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆட்டோ என்கோடர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சின்ன ஒரு ரீகேப் தரணும்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோ என்கோடர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஆட்டோ என்கோடர் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். பேசிக்காக இது ஒரு செப்பரேட் ஆர்கிடெக்சர். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஜென்ரலாக ஒரு ஃபீச்சர் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு இன்புட்டை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி வந்து ஆட்டோ என்கோடரும் பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸும் வந்து சிமிலர் அப்படிங்கிற கம்பேரிஷனுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இமேஜஸை யூஸ் பண்ணி அந்த இமேஜஸை வந்து லேர்ன் பண்ணி ப்ராப்பர் ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம அந்த இமேஜ் வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே ஃபேஸ் டேட்டா செட்டுங்கிற ஒரு டேட்டா செட். ஸோ இந்த டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருக்குது. இமேஜுங்கிற ஃபோட்டோவில் வந்து நிறைய இமேஜஸ் இருக்குது பேசிக்காக. ரைட். ஸோ இந்த டேட்டா செட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் இந்த டேட்டா செட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் இதே நோட் புக்கை வந்து நீங்கள் கீழே பார்ப்பீங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ தேவையான லைப்ரரிஸ்லாம் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். NumPy, Pandas, TensorFlow, Matplotlib எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ NumPy, Pandas வந்து நார்மல் டேட்டா மேனிப்புலேஷன் லைப்ரரிஸ். TensorFlow யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆட்டோ என்கோடர் ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ண போகிறோம். Matplotlib யூஸ் பண்ணி நம்ம விஷுவலைஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த இமேஜுங்கிற லைப்ரரி, PIL இமேஜுங்கிற லைப்ரரியை யூஸ் பண்ணி நம்ம விஷுவலைஸ் பண்ண போகிறோம் இமேஜை. ஸோ ஃபஸ்ட்டு சும்மா இந்த ஒரு லைன் ஆஃப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 10 இமேஜஸை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இமேஜோட நேமை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் இமேஜ் நேம் இருக்குது. இமேஜோட ஃபார்மேட் வந்து JPG ஃபார்மேட். அப்புறம் இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்புங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். டெம்புங்கிற ஃபோல்டர் நம்மக்கிட்ட இல்லை. இது நான் ஏன் இங்கே செக் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு வந்து அப்புறமா புரியும். ஸோ இப்போ நம்ம இமேஜஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏதோ ஒரு இமேஜோட பார்த்து நான் வந்து இங்கே காப்பி பண்ணி பேசிக்காக இங்கே இந்த இமேஜஸ்க்கு வாங்க. இமேஜஸில் வந்து நீங்கள் இந்த காப்பி ஃபைல் பார்த்து தெரியுமா, காப்பி ஃபைல் பார்த்து கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு லைன் ஆஃப் கோடில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், அனிமே இமேஜ் டிஸ்பிளே ஆகிருக்கு. சிமிலர்லி வந்து இன்னொரு இமேஜ் இது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இப்போது நம்ம ஆட்டோ என்கோடர்ஸில் நம்ம வந்து ட்ரெயின் டெஸ்ட் இந்த மாதிரி 2 ஸ்பிளிட் வந்து கிடையாது. நம்ம முன்னாடி இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆர்கிடெக்சரும் சரி, வேறு ப்ராஜெக்ட்ஸ்லையும் சரி, ட்ரைனிங் டேட்டா, டெஸ்டிங் டேட்டான்னு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இமேஜ் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டு, பேசிக்காக இந்த டயக்ராம் தான், ஒரு இமேஜ் வந்து நம்ம இன்புட்டாக தரோம். அண்ட் அந்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா என்கோடருக்கு பாஸ் ஆகுது. என்கோடர் வந்து இந்த இமேஜில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை கேப்சர் பண்ணி இந்த லாட்டன் ஸ்பேஸில் வந்து அதை வைக்க போகுது. அது வந்து கேப்சர் பண்ண போகுது. இந்த லாட்டன் ஸ்பேஸ் வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டீகோடருக்கு பாஸ் ஆகும். அந்த டீகோடர் ஆர்கிடெக்சர் என்ன பண்ணணும்னா, இந்த லாட்டன் ஸ்பேஸ் லேர்ன் பண்ண ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே அதை எடுத்துகிட்டு அது வந்து அந்த ஒரிஜினல் இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகுது. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்கிடெக்சர், ஆட்டோ என்கோடர் ஆர்கிடெக்சர், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர். ஸோ அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் 20,000 இமேஜஸ் பை கிராப்பிங் த இமேஜஸ் வி ஹேவ். நம்மக்கிட்ட வந்து நம்ம டேட்டா செட் இருக்குது தெரியுமா, அந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி நம்ம 20,000 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த 20,000 இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க டேட்டா செட் வச்சு தான். அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, நம்ம கிரியேட் பண்ண போகிற அந்த 20,000 இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரேண்டமாக இருக்க போகுது. அதாவது இந்த கோட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரேண்டமாக ஷிஃப்ட் பண்ணுறோம், ரேண்டமாக சைஸ் லைக் ரீசைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம வேறு விதமாக நம்ம இந்த இமேஜஸ் வந்து க்ராப் பண்ணுறோம். டேட்டா செட்டில் இருக்கிற இமேஜஸை க்ராப் பண்ணி நம்ம வந்து இந்த டெம்புங்கிற இந்த ஃபோல்டர் இருக்குது தெரியுமா, இந்த டெம்புங்கிற இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் நம்ம அந்த இமேஜஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். பேசிக்காக இங்கே நான் இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெம்புங்கிற ஃபோல்டர் க்ரியேட் ஆகுது. டெம்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம க்ராப் பண்ணி சேவ் பண்ணுறோம் தெரியுமா, 20,000 இமேஜஸ், அது வந்து சேவ் ஆகுது இங்கே. ஆல்ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இமேஜஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது க்ராப் பண்ணி நம்ம வந்து நிறையா இந்த மேனிப்புலேஷன்லாம் பண்ணியிருக்கோம். இந்த லைன் ஆஃப் கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்போஸ் விட்த் ஆஃப் த இமேஜ் ஆர் ஹைட் ஆஃப் த இமேஜ் அபோவ் 64 வந்துச்சுன்னா அது வந்து 64க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். ஸோ ரேண்டமாக வந்து நிறைய விஷயம் நம்ம இங்கே பண்ணுறோம் பேசிக்காக. ரைட். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 20,000 இமேஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே TensorFlowவில் இருக்கிற இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு என்னென்ன தேவை, நம்மளுக்கு வந்து ஆப்வியஸாக ஒரு கன்வால்யூஷன் நியூரல் நெட்வொர்க் கன்வால்யூஷன் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதனால் கன்வால்யூஷன் 2D இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு டென்ஸ் லேயர் வேணும். டென்ஸ் லேயர் இஸ் நத்திங் பட் நார்மல் நியூரல் நெட்வொர்க் நியூரல் லேயர்ஸ் வேணும்.
அப்புறம் மேக்ஸ் போலிங் லேயர் வேணும், அப்சாம்பிளிங் 2D வேணும், இதெல்லாமே நமக்கு தேவை. அதனால் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து நான் பேட்ச் சைஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். பேட்ச் சைஸ் 256, எப்பாக் வந்து 10 எப்பாக்ஸ் ரன் பண்ண போகிறேன். அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு ஆட்டோ என்கோடர் ஒரு கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கு நம்ம இமேஜ் தானே நம்ம டேட்டாவாக பாஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் இமேஜ் நம்ம டேட்டாவாக இன்புட்டாக பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இன்புட் வந்து சர்டன் ஃபார்மேட்டில் இருக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த சர்டன் ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு நம்ம இந்த இமேஜ் டேட்டா ஜென்ரேட்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரைனிங் டேட்டா நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ட்ரைனிங் டெஸ்ட் ரெண்டுமே சேம் தான். பிகாஸ் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை, நம்ம எதை வந்து இன்புட்டாக தரோமோ அதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகி அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ ட்ரைனிங் டெஸ்ட்னு ரெண்டு தனித்தனியாக இல்லை, பட் ஒரே டேட்டா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் இந்த இமேஜ் வந்து ரீஸ்கேல் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக ரீஸ்கேல் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து இந்த இமேஜ் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இமேஜ் இருக்குதுன்னா ஒரு இமேஜ் விச் ஹாஸ் 3 சேனல்ஸ் பேசிக்காக ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஒரு கலர்டு இமேஜாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பரால் RGBயால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆரோட வேல்யூமே அப் டு 255, அதேமாதிரி ஜியோட வேல்யூமே அப் டு 255, அப்புறம் அந்த ப்ளூங்கிற பியோட வேல்யூமே வந்து அப் டு 255. இந்த எல்லா 255 வேல்யூஸுமே வந்து நம்ம 0 to 1 நம்ம மாற்றிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த ரீஸ்கேல் ஆப்ரேஷன். ரீஸ்கேல் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ட்ரெயின் பேட்சஸ் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். எவ்வளோ பேட்சஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்ச் சைஸ். ஒரு பேட்சில் வந்து 256 இமேஜஸ் இருக்க போகுது இங்கே. ஸோ ஒரு பேட்சில், அதாவது நம்ம பேட்ச் வைஸாக தான் ட்ரெயின் பண்ணுறோம். ஒரு பேட்சில் 256 இமேஜ் நம்ம செட்டாக அனுப்புகிறோம், அனுப்பி அது வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் நம்ம கிரியேட் பண்ணுறோம், இந்த ட்ரெயின் பேட்சஸ். ஸோ டார்கெட் சைஸ் வந்து இமேஜோட சைஸ் வந்து 64x64 இருக்க போது ஷஃபிள் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஷஃபிள் ஆகும், இமேஜஸ் வந்து ஷஃபிள்டாக இருக்கும். அண்ட் கிளாஸ் மோட் வந்து இன்புட்டுன்னு நீங்கள் கொடுங்க. பிகாஸ் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மோடுங்கிற இந்த வேரியபிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, எய்தர் வந்து நீங்கள் பைனரி கிராஸ் என்ட்ரோபி ஒரு பைனரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா பைனரின்னு இருக்கணும், இல்லைனா வந்து நீங்கள் கேட்டகரிக்கல் மோர் தேன் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா இங்கே கேட்டகரிக்கலாக இருக்கணும். இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போது வந்து ட்ரைனிங்கும் இல்லை, டெஸ்டிங்கும் இல்லை. நம்ம சும்மா ஒரு இன்புட்டாக பாஸ் பண்ணி அந்த இன்புட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகி அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து கிளாஸ் மோட் வந்து இன்புட்டாக இருக்க போகுது. ரைட், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆட்டோ என்கோடர்ஸ்க்கு ஜென்ரலாக இன்புட்டாக தான் இருக்கும். அண்ட் ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் பில்டிங் அண்ட் ஆட்டோ என்கோடர் எப்படி கிரியேட் பண்ணுறது ஆட்டோ என்கோடரை. ஸோ இது இன்புட் இமேஜ் பாருங்கள். இன்புட் இமேஜோட சைஸ் வந்து 64x64x3, ஹைட்டு 64, விட்த்து 64, சேனல் வந்து 3, நம்பர் ஆஃப் சேனல்ஸ் 3. அப்புறம் இந்த கன்வால்யூஷன் லேயர்லாம் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ கன்வால்யூஷன் லேயர், மேக்ஸ் போலிங் இருக்குது, அப்புறம் அகெயின் ஒரு கன்வால்யூஷன் லேயர், மேக்ஸ் போலிங். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது பாருங்க, டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்காக திஸ் இஸ் இந்த ஃபில்டரோட டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ். அப்புறம் இது வந்து ஃபில்டரோட சைஸ் பேசிக்காக. ரைட், ஸோ அந்த மாதிரி நிறையா கன்வால்யூஷன் 2Dலேயே இருக்குது, மேக்ஸ் போலிங்லேயே இருக்குது, ஃபில்டர்ஸ் இருக்குது. இது வந்து பேசிக்காக என்கோடர் பார்ட். அப்புறம் டீகோடர் பார்ட் பாருங்கள். டீகோடர் பார்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன் ஸ்பேஸ் இருக்குது. இந்த லேட்டன் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் ஆட்டோ என்கோடரில். இந்த லேட்டன் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன் ஸ்பேஸ் வந்து கம்ப்ரஸ்டு ஸ்பேஸ். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு கால்குலேட்டர் எடுப்போம் இப்போது. ரைட், ஸோ இன்புட் டைமென்ஷன் என்ன நம்மளுக்கு? இன்புட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 64 into 3. ரைட், 64 into 64 into 3 வேல்யூ என்னது 12,288 வருது. ஸோ நம்மளோட இன்புட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12,288 டைமென்ஷன் வெக்டார் பேசிக்காக. இந்த லேட்டன் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து 8 into 8 into 32. ஸோ 8 into 8 into 32 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? 8 into 8 into 32. ஸோ நமக்கு வந்து 2048 கிடைக்குது. பேசிக்காக நம்மளுக்கு வந்து இப்போது நம்மக்கிட்ட வந்து 12228 ஐ திங்க் 12228 இருந்துச்சு கரெக்டாக. லெட் மீ ஜஸ்ட் ரீகால்குலேட். இன்னொரு தாட்டி கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம். 64 into 64 into 3. ஸோ 12288 வருது கரெக்ட். 12288. ஸோ 12288. ஸோ இந்த டைமென்ஷனில் இருக்கிற இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 12288. இது வந்து 2048 மாறி இருக்குது பேசிக்காக நம்ம இங்கே கம்ப்ரெஷன் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ லேட்டன் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன் ஸ்பேஸோட டைமென்ஷன் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து லேட்டன் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து 2048. ஸோ 2048 டைமென்ஷன் தான் லேட்டன் ஸ்பேஸ். இந்த லேட்டன் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் நம்ம இன்புட்டில் நம்ம கொடுத்தோமோ, அதாவது இந்த கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் வந்துச்சு நம்ம இந்த என்கோடில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கேப்சர் ஆச்சோ அதெல்லாமே வந்து
ஸ்மால் டைமென்ஷன், அதாவது கம்பேரிட்டிவ்லி என்கோடர் டைமென்ஷனோட பார்த்தீங்கன்னா இந்த லாட்டன் ஸ்பேஸ் டைமென்ஷன் ரொம்ப கம்மி. கரெக்ட், 12288. அதுவே லாட்டன் ஸ்பேஸோட டைமென்ஷன் 2048. இந்த 2048 டைமென்ஷன் வந்து திஸ் வில் ரெப்ரசன்ஸ் 12288 டைமென்ஷன் பேசிக்காக, ரைட்? ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு கம்ப்ரெஷன் நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் டீகோடர் பார்ட்டில் அந்த லாட்டன் ஸ்பேஸோட சைஸ் இருக்குது தெரியுமா, அந்த லாட்டன் ஸ்பேஸோட சைஸை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ லாட்டன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டன் சைஸ்னே கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ பேசிக்காக 2048 இந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது டீகோடரில் பாஸ் ஆகி அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் லேயர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ஃபில்டர்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமாக நீங்கள் இங்கே என்ன கவனிக்கணும்னா இங்கே வந்து அப்சாம்பிளிங்கிற ஒரு புது டேர்ம் இருக்குது, ஒரு புது டெர்மினாலஜின்னு சொல்லலாம். அப்சாம்பிளிங்னா என்னென்னா, ஸோ நம்மளோட கோல் என்னது, நம்ம கோல் வந்து நம்ம என்கோடரில் வந்து ஒரு இமேஜ் பாஸ் பண்ணோம், செட் ஆஃப் இமேஜஸ் பாஸ் பண்ணோம். அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து லாட்டன் ஸ்பேஸில் வந்து ஒரு லோவர் டைமென்ஷனில் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. அகைன் வந்து நம்ம அந்த இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் டீகோடர் யூஸ் பண்ணி. இந்த டீகோடர் யூஸ் பண்ணி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா நம்மளோட லாட்டன் ஸ்பேஸோட டைமென்ஷன் கம்மியாக இருக்குது, ரைட்? ஸ்மாலாக இருக்குது. அதை வந்து அகைன் நம்ம பெருசுப்படுத்தணும். அதை வந்து நம்ம அகைன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதனால தான் இந்த அப்சாம்பிளிங் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்சாம்பிளிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சின்னதாக இருக்கிற லாட்டன் ஸ்பேஸில் கிடைச்ச சின்னதாக இருக்கிற அந்த டைமென்ஷனை வந்து இங்கே பெருசாக்கி நம்ம அகைன் வந்து அந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண இங்கே ட்ரை பண்ணுறோம் பேசிக்காக, ரைட்? ஸோ அதான் இங்கே நடக்குது. அதனால தான் இந்த அப்சாம்பிளிங் இருக்குது. இந்த அப்சாம்பிளிங் 2,2னா இட்ஸ் நத்திங் பட் இந்த கன்வல்யூஷன் லேயரில் வந்து லைக் வாட் எவர் த டைமென்ஷன் இஸ், இதை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஹைட்டு விட்த்தெல்லாம் கிடைக்கும். அந்த ஹைட்டு விட்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு விட்த் வந்து டபுள் ஆகும் 2,2னா பேசிக்காக. அப்சாம்பிளிங் 2,2னா அந்த ஹைட்டு விட்த் வந்து டபுள் ஆகும். சேனல் வந்து சேமாக இருக்கும். அப்சாம்பிளிங்கில் சேனலோட சைஸ் வந்து சேமாக இருக்கும். சேனலோட சைஸ் வந்து 3 நம்ம வச்சோன்னா 3 தான் இருக்கும், 6 மாறாது. பட் ஆனால் ஹைட் வந்து சப்போஸ் 32 இருக்குது, விட்த்துமே 32 இருக்குதுன்னா 2,2ங்கும் போது ஹைட்டுமே 64 ஆகும், விட்த்துமே 64 மாறும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம டீகோடர் பிளாக் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டீகோடர் பிளாக் இருக்குது. ஃபைனலாக வந்து நம்ம இந்த ஆட்டோ என்கோட் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஆட்டோ என்கோட் எப்படி பில்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து என்கோட் இருக்குது. என்கோட் இஸ் நத்திங் பட் இன்புட் வந்து அந்த இன்புட் இமேஜ் ப்ளஸ் என்கோடட், அதாவது இந்த என்கோடடுங்கிறது இது, ரைட்? இந்த ஒரு பர்டிகுலர் திங் பேசிக்காக என்கோடட். அப்புறம் டீகோடர் சிமிலர்லி டீகோடர் வந்து டைரக்ட் இன்புட் வந்து டைரக்ட் இன்புட் இஸ் நத்திங் பட் இந்த லாட்டன் ஸ்பேஸோட வாட் எவர் த லாட்டன் ஸ்பேஸ் தட் இஸ் த டைரக்ட் இன்புட். அப்புறம் இந்த டீகோடர் பார்ட் அதுதான் இங்கே டீகோடர்னு இருக்குது பாருங்கள். அண்ட் ஆட்டோ என்கோடர் வந்து நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ இன்புட் இமேஜ் இருக்குது, அப்புறம் டீகோடருக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம் இந்த என்கோடடாக. ஸ்டார் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் ஃபைனலாக ஆப்டிமைஸை நம்ம ஆடம்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். லாஸ் ஃபங்க்ஷன் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏன் மீன் ஸ்கொயர்ட் எரர்? பிகாஸ் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் ஒரு இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா இட்ஸ் நத்திங் பட் இப்போது இட்ஸ் இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா லெட்ஸே நம்மக்கிட்ட இப்போது லெட் மீ ஓப்பன் திஸ் இப்போது நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரிஜினல் இமேஜ் எப்பயும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நம்புகிறேன். அதாவது மிஷின் லேர்னிங்லையும் சரி டீப் லேர்னிங்லையும் சரி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம இமேஜாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடியோவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எசென்ஷியலியே நம்பர் பேசிக்காக. ஸோ நம்பரை வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஒரிஜினல் நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ரெடிக்டட் நம்பர்ஸ் இருக்குது. ஒரிஜினல் நம்பரும் ப்ரெடிக்டட் நம்பரும் வந்து சேமாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம்? மீன் ஸ்கொயர்ட் எரர் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜில் நம்பர்ஸ் வந்து 1 2 3 இருக்குதுன்னா இப்போ ப்ரெடிக்டட் இமேஜில் வர அந்த மேட்ரிக்ஸோட நம்பர் வந்து 1.1 2 அப்புறம் 3ன்னு இருக்குதுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா? பேசிக்காக இந்த 2 3க்கு வந்து எரர் வந்து 0வாக இருக்கும். பட் ஆனால் இங்கே ஆக்சுவலாக 1ஆக இருக்கணும், பட் ஆனால் 1.1 ப்ரெடிக்டாக இருக்குது. ஸோ அந்த எரர் இருக்குது தெரியுமா? அந்த எரரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சும்மா இதை 1 - 1.1 த ஹோல் ஸ்கொயர் பண்ணாலே அந்த ஸ்கொயர்ட் எரர் கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம மீன் ஸ்கொயர்ட் எரர் லாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மீன் ஸ்கொயர்ட் எரர் லாஸை தான் நம்ம மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம் இந்த ஒரு ஆட்டோ என்கோடரில் பேசிக்காக, ரைட்? இந்த ஆட்டோ என்கோடரோட சம்மரி நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லா லேயர்ஸுமே வந்து கரெக்டாக இங்கே பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம ட்ரெயின் பண்ணலாம். எவ்வளோ எப்போ ட்ரெயின் பண்ணுறது, என்ன பேட்ச் சைஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணணும் பேசிக்காக, ரைட்? ஸோ அதான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பேட்சஸ் இது வந்து திஸ் இஸ் நத்திங் பட் இந்த இன்புட் இமேஜ். அப்புறம் எப்போக்கு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். வெர்பாஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் நத்திங் பட் வெர்பாஸ்னால் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும்போது நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நான் இங்கே 10 அப்போக்கு ரன் பண்ணியிருக்கேன். 10 அப்போக்கு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்பாக்கில் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரரோட லாஸ் பாருங்கள். அதாவது அந்த லாஸ் வந்து 0.0158 இருக்குது.
10th எப்பாக்ல வந்து 0.0038 இருக்குது. பேசிக்காக நம்ம லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்மளால் we can say that our auto encoders has learned something or it has learned some features. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆன இமேஜை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கோட் நான் இங்கே எழுதியிருக்கேன். ரைட், ஸோ நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆன இமேஜ் நம்ம அங்கே பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஒரிஜினல் இமேஜ் இது. லெஃப்ட்டில் இருக்கிறது ஒரிஜினல் இமேஜ், ரைட்டில் இருக்கிறது ரீகன்ஸ்ட்ரக்டட். ஸோ பேசிக்காக பாருங்கள், இங்கே உங்களுக்கு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து இந்த நோஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இங்கே வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். லைக் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ரைட், வெர்டிக்கலாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டட் இமேஜ் வந்து யூ கேன் see some difference, ரைட், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி இந்த இமேஜ்லையும் பாருங்கள், இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் வந்து இந்த 2 கோடு இருக்குது, ஆனால் இங்கே வந்து ஒரே கோடு தான் இருக்குது. ஆனால் இட்ஸ் வெரி சிமிலர், ரைட். நம்ம என்னதான் நம்ம ஒரிஜினலில் நம்ம கொடுத்தோமோ அதுவே வந்து ரீகன்ஸ்ட்ரக்டுமே ஆயிருக்கு ஓரளவுக்கு. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு முக்கியமாக இப்போ என்ன தெரியணும்னா, நம்ம ஒரிஜினல் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 12288 இருந்துச்சு டைமென்ஷன். பேசிக்காக அவுட்புட் டைமென்ஷன் வந்து 2048. இன்ஃபேக்ட் we compress the image 6 times, or in other words latent space is only uses 16% of the original dimension. ஸோ நம்ம ஒரிஜினல் டைமென்ஷன் வந்து 100 நம்ம வச்சோம்னா அஷ்யூம் பண்ணோன்னா நம்மளோட இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆன இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி யூசிங் 16.6% ஆஃப் த ஒரிஜினல் டைமென்ஷன் பேசிக்காக. ரைட், ஸோ கம்ப்ரெஷன் எவ்வளோ நடந்திருக்கு பாருங்கள். கம்ப்ரெஷன் எவ்வளோ நடந்திருக்கு பேசிக்காக அதே சேம் கேல்குலேட்டர் எடுப்போம் இப்போது. ரைட், ஸோ 100 minus 16.6. ஸோ நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 83.4% வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் டைமென்ஷனை. ரைட், அதாவது இதை நான் எப்படி கேல்குலேட் பண்ணேன்னா, இப்போ 2048ங்கிறது வந்து 2048ங்கிறது வந்து திஸ் இஸ் அவர் லாட்டன்ட் ஸ்பேஸ் டைமென்ஷன் ஒரு கம்ப்ரஸ் டைமென்ஷன். நம்மளோட ஒரிஜினல் டைமென்ஷன் வந்து 1288. ரைட், இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது? 0.16 கிடைக்குது. இன்ட்டு 100 பண்ணால் என்ன கிடைக்குது? இன்ட்டு 100 பண்ணால் உங்களுக்கு 16.6% கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் யூசிங் 16.6% ஆஃப் த ஒரிஜினல் டைமென்ஷன் we are able to represent the image பேசிக்காக. ஸோ அதனால் இங்கே கம்ப்ரெஷன் ஆகிருக்கு. ஐ ஹோப் இட் மேக் சென்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லேர்னிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து கம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக கூட நீங்கள் வந்து காமிக்கலாம். இட் வில் பி கிரேட் ஆக்சுவலி. ஸோ இதை யூஸ் பண்ணி நிறையா ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் இருக்குது. இந்த நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆட்டோ என்கோடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அ லாட். ஸோ இந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you on the next video again. Until then, bye.